ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஜாம். உங்களை நான் திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் பேரபிள் ஆஃப் ஜீசஸ் எபிசோட் 1 அண்ட் எபிசோட் 2 ரெண்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேரக்டர்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம 2 கேரக்டர்ஸ் இதுவரை பார்த்துருக்கோம். ஒன்று டெபோரா, இன்னொன்று நோவா. டெபோரா என்னோட பர்சனல் ஃபேவரட்டான கேரக்டர். ஸோ அதனால் அவங்கள தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம த பேரபிள் ஆஃப் ஜீசஸ் எபிசோட் 3க்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டோரியை பார்த்துடலாம், அப்புறம் மெமரி வாஸ் அண்ட் ஆக்ஷன் சாங்க்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்கு போகலாமா? ஓகே, த பேரபிள் ஆஃப் ஜீசஸ் எபிசோட் 3 ஓட ஸ்டோரி ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். பட் அதோட அர்த்தம் அண்ட் அதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஜீசஸ் சொல்லி கொடுத்தது ரொம்ப பெருசு. ஸோ நல்லா கவனமாக கேளுங்க. ஸோ பில்டர்ஸ்னால் யார்? நம்ம பில்டிங், வீடு எல்லாம் கெட்டுவாங்கல்ல, அவங்க தான் பில்டர்ஸ். ஸோ அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். நீங்கள் நிறையா பில்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் வீடு கெட்டுறதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி கெட்டுறாங்க அப்படின்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா போய் கற்றுக்கோங்க. ஓகே, அது எப்படி கெட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது என்னது? பேஸ்மெண்ட். ஸோ நம்ம பேஸ்மெண்ட்டில் நல்லா கரெக்டாக இருந்தால் தான் வீடு என்ன பண்ணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இங்கே இந்த ஸ்டோரியில் 2 பில்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ஒரு பில்டர் என்ன பண்ணுறாங்க, பேஸ்மெண்ட்டை மண்ணுனால மண்ணுக்கு மேலே அந்த வீடை கெட்டுறாங்க. இன்னொரு பில்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நல்ல ராக் மேலே அந்த வீடை கெட்டுறாங்க. ஸோ இப்படி கெட்டின பிறகு பயங்கரமாக மழை பெய்யுது. பயங்கரமாக மழை பெய்யுது. அந்த மழையில் என்ன ஆகும், மண்ணெல்லாம் என்ன ஆகும், மழை பெஞ்சால் மண் என்ன ஆகும்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே சரமாக அப்படியே போயிடும்ல. ஸோ அப்படியே போன உடனே என்ன ஆகும், பேஸ்மெண்ட் என்ன ஆகும், உடஞ்சிரும். ஸோ வீடு அது மேலே தானே நிற்கிது. அப்போ வீடு என்ன ஆகும், ஃபுல்லாக டெமாலிஷ் ஆயிடுச்சு. ஆனால் அதே பில்டர் இன்னொருத்தவங்க என்னது, ராக் மேலே கெட்டினது என்ன ஆச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம மண் மேலே கெட்டின பில்டர்ஸ்க்கு என்ன ஆச்சு, டம்முன்னு விழுந்து டெமாலிஷ் ஆயிடுச்சு. அதே இது ராக் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக கெட்டின பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எல்லா மழை எல்லா இடி எவ்வளோ நாளும் அந்த ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. ஸோ இதுதான் பேரபிள். ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்கன்னு நீங்கள் யோசிச்சுட்டே இருங்க கிட்ஸ். ஸோ நானும் சொல்கிறேன். ஓகே, என்ன கற்றுக் கொடுத்துருப்பாங்க? ஸோ மெயினானது அந்த பேஸ்மெண்ட் அப்படின்றது காடோட வேர்டை தான் சொல்கிறாங்க. ஸோ நம்ம பைபிளில் இருக்க வேர்டு தான் அந்த பேஸ்மெண்ட். அந்த வேர்டை நம்ம கேட்டு நம்ம மனசுக்குள்ளே பதிய வச்சு அதுலேருந்து நம்ம வளர்றோம், லைஃப்பை நம்ம லீட் பண்ணி போனால் அதுதான் என்னது, நம்ம பேஸ்மெண்ட் எதில் கட்டிகிட்டு இருக்கோம், நம்ம ராக்கில் கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் அந்த காலில் நம்ம அந்த வார்த்தையை கேட்டு அதை அப்படியே விட்டுட்டு நம்ம அதை லைஃப்பில் செயல்படுத்தாமல் இருந்தால் என்னது, நம்ம பேஸ்மெண்ட்டை மண்ணுனால கெட்டிகிட்டு இருக்கோம். அப்போது ஏதாவது இடி மழை ஏதாவது ப்ராப்ளம் ஏதாவது வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபுல்லாக நம்ம லைஃப் டெமாலிஷ் ஆயிரும். ஸோ கிட்ஸ், நீங்கள் கண்டிப்பாக பைபிள் ரீட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக ரீட் பண்ணுங்கள். மெமரி பண்ணும்போது ரொம்ப கவனமாக மெமரி பண்ணுங்கள். ஸோ தட் அந்த மெமரி வேர்ஸ் என்ன பண்ணும், உங்கள் ஹார்ட்டில் போய் நிற்கும். அந்த மெமரி வேர்ஸ் படி நடக்க ரொம்ப ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நடக்க ப்ரேயர் பண்ணுங்கள். ஏசப்பா, நான் கண்டிப்பாக இந்த மெமரி வேர்ஸை நான் இன்னைக்கு படிச்சிருக்கேன், இதன்படி நான் நடக்கிறதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மெமரி வேர்ஸ் படி நடங்க. ஸோ உங்களோட பேஸ்மெண்ட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக ராக் மேலே கெட்டிடுங்க. ஓகே, ஸோ அப்படி நீங்கள் கெட்டும் போது உங்கள் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்ன ப்ராப்ளம்ஸ் வந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போயிடலாம். ஸோ ஜீசஸ் உங்க கூட இருக்கும் போது ரொம்ப ஈஸியாக கடந்து போயிடலாம். அந்த மழை பெய்யும் போது அந்த வீடு எவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்றுச்சோ அதே மாதிரி நம்மளும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் என்ன பண்ணலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ மெமரி வர்ஸ்குள்ளே போகலாம். ஓகே குட்டீஸ், ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் ரீட் பண்ணி காட்டுறேன், அப்புறம் தமிழில் பார்க்கலாம். Therefore, everyone who hears these words of mine and puts them into practice is like a wise man who built his house on the rock. Matthew 7:24. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கின்றவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கெட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மத்தேயு 7:24. ஓகே கிட்ஸ், இந்த பேரபிள் பைபிளில் எங்கே இருக்குது அப்படின்னா மேத்யூ 7:24-27.
இந்த வேர்ஸில் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பேரபிள் பற்றி நீங்கள் படிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் அதை ரீட் பண்ணி பாருங்கள் பைபிளில். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நான் கற்றுக் கொடுத்த மெமரி வேர்ஸை என்ன பண்ணுங்கள், மெமரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் மெமரி பண்ணிவிட்டு அதன்படி நீங்களும் வேர்ட்ஸ் எல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மனசில் காது மட்டும் கேட்கக்கூடாது. நீங்கள் சண்டே ஸ்கூல் விபிஎஸ் எங்கே போனாலும் என்ன பண்ணணும், காதில் மட்டும் கேட்டுட்டு அன்னையோடு முடிச்சுட்டு வந்துடக்கூடாது. அதை நீங்கள் மனசில் எடுத்துகிட்டு போய் அதன்படி நீங்கள் நடக்கணும். மெமரி வேர்ஸ் படித்தாச்சு, ஸ்டோரி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம போக போகிறது ஆக்ஷன் சாங். கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு நிலைத்து நின்றது. மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன், மானாளின் மேல் கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, அந்த வீடு அழிந்து போனது. கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான கிறிஸ்துவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மேன்மையடைவாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். ஓகே கிட்ஸ், நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்தாச்சு. உங்களுக்கு இந்த ஆக்ஷன் சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது கண்டிப்பாக எல்லா சண்டே ஸ்கூல்ஸ்லேயும் கண்டிப்பாக பாடின ஆக்ஷன் சாங் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆக்ஷன் சாங் கூட. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்ஸ், நான் வந்து பேரபிள் ஆஃப் ஜீசஸ் எபிசோட் 1, எபிசோட் 2 அண்ட் எபிசோட் 3 நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் உள்ள மெமரி வேர்ஸை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்னைக்கு 50 வருதோ அன்னைக்கு ஒரு கேம் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு கேம் மட்டும் கிடையாது, கண்டிப்பாக கிஃப்ட்ஸும் உண்டு. ஸோ அதுக்காக நீங்கள் இப்போவே என்ன பண்ணுங்கள், 3 வேர்ஸையும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நம்ம 50 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ண உடனே நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு கேம் வைப்பேன். அதுக்கு கண்டிப்பாக கிஃப்ட்ஸும் கொடுப்பேன். ஸோ அதுக்கு இந்த மெமரி வேர்ஸை நீங்கள் மெமரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் நல்லா மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்ஷன் சாங்கை நல்லா கற்றுக்கோங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஓகே, நான் நடுவில் போடுற வேர்சஸாக இருக்கட்டும், அல்ல ஃபேக்ட்ஸ், அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் ஆஃப் பைபிள் நான் கண்டிப்பாக நிறையா போடுவேன். ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நல்லா பாருங்கள், அதை நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ அதில் கூட நான் என்ன பண்ணுவேன், கேம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் போடுற எல்லா வீடியோஸ்லேயும் கண்டிப்பாக அதில் ஒரு கேம்ஸோ இல்லைன்னா குவிஸஸோ கண்டிப்பாக நான் வைப்பேன். ஸோ நம்மளுக்கு நிறைய பீப்புள்ஸ், நான் ஃபர்ஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், நம்மளுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்மளோட ஆக்டிவிட்டீஸும் நிறையா கூடும். ஸோ அதுக்காக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி என்ன பண்ணுங்கள், ஜாமை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ பாய். நெக்ஸ்ட் Thursday உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, பாய்.